cheeky poet, அது ஆழ்வார்கள் பத்தி தப்பா நான் சொல்ல போறது கிடையாது. So cheeky is taken in a குறும்பு அப்படின்ற அர்த்தத்துல. செல்லமா சொல்றது குறும்புன்ற அர்த்தத்துல. சூட்டி, துடுக்குத்தனம் அதெல்லாம் அவர்கிட்ட நிறைய உண்டு. ஒரு சில ஆழ்வார்களுக்கு மட்டும் தான் அது உண்டு. இவருக்கு கண்டிப்பா அது நிறைய உண்டு. ஸோ அதனால இதை அந்த மாதிரி பண்ண டைட்டில் கொடுத்து பேசுறேன். கதையை ஏதாவது திருப்பி சரியா கேட்கல அப்படின்னா சொல்லிடுங்க. மூணு அடிச்சுன்னா கொட்டாய் போட்டு கையெல்லாம் பண்ணா பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் ஐ சேஞ்ச் த ரிதம் எல்லாம் பண்றேன். யூஸ்வலா இங்கிலீஷ்ல தான் வந்து டாக்ஸ் கொடுப்பேன். அகாடமிக் டாக்ஸ் லெக்சர் மாதிரி கொடுப்பேன். சார் வந்து தமிழ்னோட நடிக்க போயிட்டேன். ட்ரை பண்றேன் தமிழ்ல மணிப்பிரவாளமா தமிழ் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறேன். அது லெக்சரா இருந்து போர் அடிக்காம கொஞ்சம் கான்வர்சேஷனலா ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ பேர் வித் மீ. ஸோ திருமழிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் இவர் வந்து ஒரு கொஞ்சம் நக்கல் பேர் வழி, நையாண்டி பேர் வழி இதெல்லாம் வந்து பண்ணார். எல்லாமே அவர் எழுதின எல்லா பாசனங்களும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பாசனங்கள் இப்படி இருக்கும். ஆப்வியஸ்லி நமக்கு வந்து அதுதான் கண்டப்படுவா, இவர் துருத்தமா சொல்றாரு, இப்படி பேசுறாரு, என்னெல்லாம் எழுதிருந்தெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்து அதை பத்தி ஒரு டாக் எழுதினேன். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டைம் இருந்துச்சுன்னா லேட்டர் ஆன் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியா அவர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்கா அப்படின்றதெல்லாம் கூட கொஞ்சம் பார்க்கலாம் if we have the time. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இன்னைக்கு வந்து no, you went too far. Too far away. நிறைய So first என்ன பண்ண போறேன்னா I'm going to introduce you. You all know திருமழிசை ஆழ்வார் it seems to me. But still கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, அதாவது ட்ரெடிஷ்னலா அவரை எப்படி பார்க்கணும் ஃப்ரம் அகடமிக் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ அகாடமியா இருக்கும், அமெரிக்கன் அகாடமியா இருக்கும், ஹவு டு தே சீ ஹிம். இப்போ நீங்க படிக்க போனீங்கன்னா ஆர்டிக்கல் எல்லாம் அவரை பத்தி எப்படிலாம் சொல்லுவாங்க. there is a difference. ஏன்னா நம்ம பார்க்கறதும் வெளிநாட்கள் பார்க்கறதும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ I'll tell you, I'll introduce you. First of all, என்ன டைம், எந்த பீரியட்ல வாழ்ந்தார் அதெல்லாம். அடுத்தது and then I'll get into the real talk, which is அவர் தன்னை பத்தி என்ன சொல்றார் அப்படின்றது ஒரு 2-3 பாசனம் வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொவோகேட்டிவ் வெர்சஸ். சீக்கின்னு சொன்னதான் ப்ரொவோகேட்டிவ். என்னன்னா காலை நீட்டி வம்பு விழுப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் சில வெர்சஸ்லாம் இருக்கும். இப்பவே சொல்லிடுறேன், நம்ம எல்லாமே வந்து சனாதன தர்மம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் சிவனை வந்து கொஞ்சம் நக்கல் நேரடிலாம் பண்ணுவார். பூச்சிக்காதீங்க, கண்டுக்காதீங்க, அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியா இந்த வியாக்கியானம் எழுதின பெரியவாச்சன் பிள்ளைதான் இவருடைய வாசகத்துக்கு என்ன மாதிரி வியாக்கியானம்லாம் பண்ணியிருக்காருன்றத பார்க்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் டைம் we have. And then I'll conclude very quickly. Next slide, please. Thank you. So, the introduction. Time. எந்த காலத்தில் வாழ்ந்தாருன்றது it's never straightforward. இதுதான் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இப்போ குரு பரம்பரை ஸ்டோரிஸ்லாம் இருக்குது, குரு பரம்பரா பிரபாவம்லாம் இருக்குது. They say that he was born in Dwapara Yuga. And that சில டெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து he lived for 4700 வருஷம் இருந்தார். ஒரு 700 வருஷம் வந்து சைவத்தில் இருந்தார், 700 வருஷம் வந்து சமணம் ட்ரை பண்ணார், பௌத்தம் ட்ரை பண்ணார், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் ஆப்வியஸ்லி அது வந்து அகாடமியா யூனிவர்சிட்டி லெவலில் அப்படி போயிடுச்சுன்னா அதை வந்து அப்படி சொல்ல முடியாது. நம்ம டைம் என்ன, அவர் எழுதின தமிழுடைய ஸ்டைல் வச்சு அவர் காலம் எப்படின்னா கண்டுபிடிப்பாங்க. சங்கத்தமிழ் பார்த்துட்டு ஆழ்வார்கள் போயிட்டு பார்த்துட்டு, ஓ இங்கே வந்து தமிழ் இப்படி இருக்கு, இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு, அப்போ இந்த காலகட்டமாக தான் இருக்கும் அப்படின்னுலாம் பார்த்தா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா முதல் ஆழ்வார்கள் தான் முதல் ஆழ்வார்கள். கிட்டத்தட்ட 6வது செஞ்சுரி. இவர் வந்து 6வது 7வது 4வதா வரக்கூடியவர். இவர் எழுதுற அந்த தமிழை பார்த்தாலே நமக்கு தெரியும் கொஞ்சம் பழமையான தமிழா இருக்கும். ஸோ இது வந்து இப்போ from an academic perspective he lived in the 6th 7th centuries. ஓகே, இவர் வந்து திருமழிசையில தான் வந்து அவதாரம் பண்ணது.
serene places also. Serene Pelican எல்லாம் ரூபா கூட போகலாம். ஓகே, ஸோ அகேன் அவரை பற்றி நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும். தெரிஞ்சதில் என்ன தெரியும்னா குரு பரம்பரா பிரபாவத்தில் வந்து இருக்குது. தட்ஸ் ஆல்சோ த ட்ரெடிஷ்னல் வியூ. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா பார்கவ முனிவர் இருந்தார். ஹி யூஸ் டு ஸ்டே, அவர் ஒரு இடத்துலயே இருக்க மாட்டார். கொஞ்சம் காலத்தில் ஒரு இடத்துல இருப்பார், அதுக்கப்புறம் ஹி யூஸ் டு மூவ் ஆன். அப்போ என்ன ஆச்சு, ஒரு தடவை வந்து ஹிஸ் ஒய்ஃப் கேவ் பர்த், குழந்தை வந்து தன்னை கதையெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும். அப்போ வந்து பட் ஹி வாஸ் டிட்டாச். அப்போ வந்து குழந்தைய போட்டுட்டு நீ கிளம்பு அப்படின்னுட்டா கிளம்பி போயிட்டா அப்படின்னு இன்னொரு குரு பரம்பரை கதையில அவ அப்சர ஸ்திரீ அப்படின்லாம் கூட இருக்கு. அது டீட்டெயிலாம் போக வேண்டாம். ஸோ அப்படி விட்ட குழந்தை பார்கவ முனிவரோட குழந்தைய வந்து ஒரு கம்பு வெட்டுறான். குழந்தை அழகாக சத்தம் கேட்குது, எடுத்துன்னு போய் வளர்த்தான். ஓகே, இது இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் த சென்ஸ் தட் இது குரு பரம்பரையில் இல்லை, வேற சில ஒர்க்ஸ் தமிழ் ஒர்க்ஸ்ல வந்து தே ஹேவ் த சேம் ஸ்டோரி ஃபார் திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்கவ முனிவருடைய பையன் அப்படின்னு சொல்றது வந்து ஔவையாரும் அப்படிதான், அதியமான் சேரமான் அதியமான் அப்படி அப்படின்னு. ஸோ சில பேர் சொன்னாங்க இல்லை இவரெல்லாம் ஆக்சுவலி திருவழிசை வந்து வாஸ் அ பிரதர் டு திருவள்ளுவர் ஔவையார்னு சொல்லி கூட சொல்றதெல்லாம் உண்டு. ஓகே, நைஸ் நைஸ் ஸ்டோரி. we should just enjoy and move on. So the story is that he grew up there and கதை என்னன்னா அவர் வந்து நிறைய மதங்கள் ட்ரை பண்ணார் அப்படின்னு நம்ம நம்புறோம். முதல்ல பௌத்தம், அப்புறம் சமணம், ஜைனம், அதுக்கப்புறம் வந்து சைவம், அப்புறம் கடைசியாக வந்து வைணவத்துக்கு வந்தார் அப்படின்னு. அதுலேயும் கதைகள் எல்லாம் கொஞ்சம் மாறுபாடுலாம் உண்டு. ஸோ பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவரை பற்றி இதுதான். மேற்கொண்டு நம்ம போகும்போது என்னென்னலாம் தேவைப்படுமோ கதையில் அதெல்லாம் சொல்கிறேன். இவர் வந்து 216 பாசனம் சாதிச்சிருக்காரு. நான்முகன் திருவந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு 120 பாசனம், அப்புறம் இல்லை 96, அதுக்கப்புறம் திருச்சந்த விருத்தம்னு 120 பாசனம். ஒரு சில பாசனங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இவர் வந்து அதான் சொன்ன மாதிரி முதல் 3 ஆழ்வார்கள் உண்டு. நீலகண்ட சாஸ்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரியன் இருக்கார், ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியான்னு கீழ் எழுதியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றார், முதல் 3 ஆழ்வார்களை பற்றி சொல்லும்போது அந்த கோட்டிங் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. They were remarkable for their non-sectarian outlook and for the purity and gentleness of their devotion. என்னன்னா வந்து நான்-செக்டேரியனே கிடையாது, இந்த மொத்தம் அந்த மொத்தம்லாம் முதல் 3 பேர் கிடையவே கிடையாது. ரொம்ப பியூரா ரொம்ப ஜென்டிலா தான் வந்து பக்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு. பட் இவரை வந்து கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர் அப்படின்னு இருக்கார். ஸோ அதுலேருந்து தான் எனக்கு ஐடியா தோணுச்சு, அப்படின்னா இவர் வந்து கான்ட்ரவர்ஷியல் தான் இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிடுறாருல்ல அப்படின்னு தோணுச்சு. அதுலேருந்து தான் இந்த டாக் வந்து வந்தது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ நம்ம பிளான்ல வந்து ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் தி இன்ட்ரோடக்ஷன். ஐ திங்க் ஐ செட் இந்த இம்பார்ட்டண்ட்டோ சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு போகும்போது மேற்கொண்டு சொல்கிறேன். ஸோ வி ஆர் என்டரிங் த ஃபர்ஸ்ட் பார்ட் இன் விச் அவரோட வார்த்தையில தன்னை பற்றி அவர் என்ன சொல்றார் அப்படின்ட்டு ஒரு 2 பாசனங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட். ஸோ முதல்ல அவருடைய சோஷியல் பேக்ரவுண்ட். ஓகே, குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கரைகள் 4லும் நவென்றிலேன், புலங்களைந்தும் வென்றிலேன், புரியிலேன் புனிதனின், இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் என் ஈசனின். இது நம்ம வந்து இதெல்லாம் யூஸ்வலாக டிரான்ஸ்லேஷன் சொல்லி தான் எனக்கு பழக்கம். இங்கே டிரான்ஸ்லேஷன் கூட சொல்ல வேண்டாம், பொறுமையாக தமிழ்லேயே வந்து படிச்சிருந்தா உங்களுக்கே புரியும். ஸோ குலங்கள் ஆகிய ஈரிரண்டு 4 ஒன்றிலும் பிறந்திலேன். 4 குலங்கள்ல 4 வருணத்துல 1த்துல கூட நான் பிறக்கல அப்படின்னா அவர் வந்து பஞ்சமர்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறார். ஓகேவா? அடுத்த வரியில நலங்களாய நற்கலைகள். கலைனா இங்க வந்து வேதம்னு அர்த்தம். நல் கலைகள் நல்லபடியா இருக்கக்கூடிய வேதம். நலங்களாய நலங்கள் நலம் செய்யற அந்த வேதங்கள். நலங்களாய நற்கலைகள் 4லும் நவென்றிலேன். நவில்லுதல்னா இங்க வந்து பயிலுதல் அப்படின்ற அர்த்தம். நான் வேதம் கத்துக்கல, ஆப்வியஸ்லி முதல் 4 வருடத்துல அவர் இல்லை, வேதம் கத்துக்கல. அடுத்தது புலன்களைந்தும் வென்றினேன். இந்த 5 புலன்கள் இருக்கு பாருங்க, அதை நான் வெல்லல. இப்போ காத்தால கூட பழையன் வந்து யோகா பண்ணணும்னு கிளம்பு சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்லிட்டே வருவேன். கார்னர் ஷாப் டீ ஷாப்ல இருந்து அந்த பக்கோடா வாசனை வரும் பாருங்க, மூக்க அதுதான் அவர் சொல்றாரு. இந்த மூக்கு பிடிச்சி இழுக்குது, பிடிச்சி இழுக்குது, எல்லாம் பிடிச்சி இழுக்குது, புலனை ஒன்று கூட நான் வந்து ஜெயிக்கல அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்றார், புரியிலேன் புனிதன்.
அது பொறியியல்னா பொறினாலே இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், பொறியில் இருக்கிறவன். அதுலயே ஊறி போயிட்டான். இந்த மூக்கு என்ன சொல்லுதோ, நாக்கு என்ன சொல்லுதோ, கண் என்ன சொல்லுதோ அது கேட்டுட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆச்சு, 3 லைன் இருக்கு இல்லையா? முதல் லைன்ல சொல்லிட்டாரு, நான் வந்து எந்த வர்ணத்தையும் சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு. அப்ப என்ன ஆகும்? அடுத்த வரியில பாத்தீங்கன்னா, அதனால அந்த காரணத்தினால வேதங்கள் எதுவும் பயில. வேதங்கள் பயில அப்படின்னா அந்த நிஷ்டை இல்லை, அந்த ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் அதெல்லாம் எதுவும் இல்லை. மோட்சம் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது இந்த மாதிரி ஆளுக்கு இல்லையா? இப்போ வைஷ்ணவத்தை வந்து சொல்றது வந்து மோட்சத்துக்கு 2 மார்க்கம் உண்டு. ஒன்று பக்தி யோகம். அது நம்ம பண்ற பக்தி வேற, பக்தி யோகம் வேறன்னு வச்சுக்கோங்களேன். பக்தி யோகத்துக்குள்ள கர்ம யோகம், ஞான யோகம்லாம் உண்டு. சர்டன் செட் ஆஃப் ப்ராக்டிசஸ்லாம் உண்டு. வெறும் பூ போட்டு பெருமாள் அர்ச்சனை பண்றதெல்லாம் மட்டும் பக்தி இல்லை. பட் we don't need to get into those details. ஆனா அந்த பக்தி யோகம் பண்ணணும்னா முதல் 3 வர்ணத்தை சேர்த்தா ஆனா அது திரைவர்ணிக உபநீதா அப்படின்னு. திரைவர்ணிகம் முதல் 3 வர்ணம், உபநீதம்னா உபநயனம் பண்ணவர்கள், அதாவது ஆண்கள் முதல் 3 வர்ணம். இவர் இல்லை, தான் இல்லை அப்படின்ட்டார். இப்போ மோட்சம் வேணும், என்ன பண்ணுவார் மனுஷன்? இந்த பாசுரத்துல முதல் 3 பாதம் இருக்கு, மொத்தம் 4 பாதம். முதல் 3 பாதத்துல போச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. 4வது பாதம் பாருங்க, இலங்கு பாதம். இங்க ஒரு ஸ்பெஷலான பாதம் இருக்கு, 4வது பாதம். யாருன்னா இலங்கு புனித பெருமாளை சொல்றாரு, புனிதமானவனே நின் இலங்கு பாதம், அப்படியே ஷைனிங்கான பாதம் இருக்கு பாரு. அது அன்றி, அது இல்லாம மற்றொரு பற்று இல்லை, அதை தவிர்த்து வேற பற்று இல்லை எனக்கு. இதுதான் எனக்கு ஒன்லி அட்டாச்மெண்ட். என் ஈசனே, என்னுடைய ஈசனே அப்படிங்கிறார். அப்படியே 3 இது பாத்தீங்கன்னா போச்சு, இவர் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். கடைசி பாதத்தை சொல்ற, போங்கயா பெருமாள் பாதத்தை நான் பிடிச்சிட்டேன், வேற என்ன வேணும்? வேற எதுவும் வேணாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பக்தியோகம் பண்ணி எப்படியோ திக்கி திணறி பல ஜன்மம் எடுத்து மோட்சம் கிடைக்கிறது எப்படி? பெருமாள் பாதத்தை பிடிச்சிட்டேன், உனக்கு முன்னாடி நான் போய் உட்காந்து ஹாய் அப்படி சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்றாரு. அதை பத்தி சொல்லும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா, பஞ்சமன்றது கூலா சொல்றாரு, ஐ டோன்ட் கேர் அப்படின்றார். அதுல வந்து ஒரு கோபம் இல்ல, ஒரு பிட்டர்னஸ் இல்ல, என்ன இப்படி ஒதுக்கிட்டீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வாடா அப்படிலாம் கஷ்டப்பட்டு வா, நான் ஈஸியா போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் அப்படி ஒரு நக்கலா ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது இல்லையா? அதைத்தான் சிக்கி அப்படின்னு சொல்லியிருந்தது. there is this confidence, எனக்கு வேற வழி இருக்கு அப்படின்னு. இட்ஸ் ஆக்சுவலி ஈவன் பெட்டர் அண்ட் ஈஸியர் as a path அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ முதல் 3 பாதமும் ஆப்ஸ்டிகல்ஸ். இது அவர் வந்து ஒரு மோட்சம் அடையறதுக்கு ஒரு தடையா என்னெல்லாம் இருக்கக்கூடும். 4வது பார்த்தா என்னத்தை தடைய உடைச்சு விடுறது அப்படின்னா பெருமாள் பாதம், அதை பத்திக்கிறது. நெக்ஸ்ட் லைன் ப்ளீஸ். ஸோ இது வந்து இவர் வந்து தன்னை பத்தி சொல்லிக்கிறார். இந்த மாதிரி 4 வர்ணத்தையும் சேர்ந்தவர். ஆழ்வார்கள்ல இன்னும் 3 பேர், குறைஞ்சது 3 பேர், maybe there are other people, I did not think that much. பார்த்தீங்கன்னா இந்த திருப்பாணாழ்வார், நம்மாழ்வார் and திருமங்கையாழ்வார். None of these people actually சொல்றது இல்லை, நான் இந்த குலம் அந்த குலம் இல்லை அப்படின்னு சொல்றது இல்லை. திருமழிசையாழ்வார் தான் இன்னார் அப்படின்னு வந்து சொல்றார். இட் நெவர் வாஸ் அ ப்ராப்ளம். வைஷ்ணவத்துக்கு இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன இதுல பிறந்தோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஆழ்வார் வந்து, இப்போ நம்மாழ்வார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் வந்து வைஷ்ணவ குலத்துக்கே தலைவர் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அவர் எழுதின அந்த திருவாய்மொழி தான் வேதத்துக்கு சமமா. இப்போ அத்தியனம் ஃபெஸ்டிவல்லாம் நடக்குது, எல்லாரும் பெருமாள் கோயில் போங்க, ஸ்ரீரங்கம் முடிஞ்சா போயிட்டு வாங்க. ஸோ அவருடைய சொன்ன அந்த வார்த்தை இந்த தமிழ் வேதத்தை தான் கோயிலெல்லாம் கூட சொல்றது. ஸோ this Alvar was also part of the set of people who were devoted. இதுல வந்து caste is not important. பெருமாள் தான், பெருமாள் தவிர்த்து வேற அங்க பார்த்தா போச்சு, எல்லாம் போச்சு. we'll have a look at that. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ஒருத்தர். இவர் தன்னை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. மற்ற ஆழ்வார்கள் அவ்வளோ இந்த மாதிரிலாம் கொடுக்கறது இல்லை. திருமங்கை ஆழ்வார் வந்து மேச்சம்னே சொல்லியிருக்கு குரு பரம்பரா பிரபாவத்துல. நம்மாழ்வார் வந்து வேளாளர் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர்கள் சொன்னது தன்னை குறிச்சு சொல்லிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் ப்ளீஸ். இப்போ வந்து தன்னுடைய ரிலிஜியஸ் பேக்ரவுண்டை பத்தி சொல்றாரு. இங்க தான் வந்து யாரும் வந்து அடிக்கக்கூடாது. ஓகே, அவர் சொன்னதை நான் திருப்பி சொல்றேன். அரியார் சமணர், அயர்த்தார் பௌத்தர்,
சிறியார் சிவப்பட்டார் செப்பில் வெறியாய மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தார் ஈனவரே ஆதலால் இன்று. ஓகே, இவர் என்ன சொல்றார்? முதல்ல என்ன சொல்றார்? சமணர் அரியார். இந்த சமணர் இருக்கானே அவனுக்கு ஒன்றும் தெரியாது, பூச்சி முடிஞ்சது. அடுத்தது அயர்த்தார் பௌத்தர். அயர்த்தல் அயற்சின்னா கொஞ்சம் தளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் இருக்கும். இன்னொரு அர்த்தம் வந்து கன்ஃபியூஷன். இந்த பௌத்தர் இருக்கானே சுத்தமா குழம்பி போயிருக்கான் அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்ற? கோச்சிக்காதீங்க, இங்கே சைவாடும் இருப்பா. சிறியார் சிவப்பட்டார். இந்த சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறது அதுதான் சிவனை வழிபடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பு. உண்மையை சொல்ல போனா இதான் விஷயம் அப்படின்னுட்டு அவர் கடைசியா என்ன சொல்றார்? பெரியாய மாயவனை மாதவனை மாதவனை ஏத்தார். ஏத்தார், ஏத்துதல் அப்படின்னா புகழ்ந்து. ஏத்தார் அப்படின்னா ஏத்தாதவர், புகழாதவர். யாரை ஏத்தாதவர்? பின்னாடியே போனீங்கன்னா மாதவனை. யார் அந்த மாதவன்? மாலவன். யார் அந்த மாலவன்? மாயவன். அவர் எப்படி இருப்பார்? வெறியாய. வெறி அப்படின்னா நமக்கு தெரியும், நாய்க்கு வெறி நம்ம சொல்லுவோம். இங்க வெறினா ஃப்ரேக்ரன்ஸ், வாசனை. அந்த துளசி மாலை போட்டிருக்க அந்த மாயவன் மாலவன் மாதவனை ஏத்தார் ஈனவர். ஹீனா, இது சான்ஸ்கிரிட் வேர்ட்ல வந்து ஹீனா, தே ஆர் இன்ஃபீரியர் ஆதலால் என்று அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒப்பீனியன் சொல்றாரு. ஸோ ஹீ இஸ் பிளண்ட். பிளண்டா சொல்ல அந்த விஷயத்த சொல்லிட்டார். ஓகே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இவருக்கு கொஞ்சம் தெரியும், மற்ற சமயங்களை பத்தி ஓரளவுக்கு அது ஐடியா உண்டு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. கொஞ்சம் சொன்ன மாதிரி பிளண்டாவே சொல்லிடுறாரு. நாராயணன் பாதத்தை பிடிக்கலன்னா யூஆர் அ லாஸ்ட் காஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் சொல்றாரு. ஓகே, இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து சொல்லணும். ஒன்று வந்து இவர் வந்து நாலேஜ் ஓரியன்ட் ஆழ்வார். இந்த அறிவுன்றது அவருக்கு ரொம்ப முக்கியம். அதனால பாத்தீங்கன்னா இதுல முதல்ல அரின்ற வார்த்தை இருக்கும் பாருங்க. அரியார், அயர்த்தார். அயர்த்தார்னா கன்ஃபியூஷன். அவருக்கு வந்து சரியா புரிஞ்சுக்கணும், எல்லா விஷயமும் சரியா புரிஞ்சுக்கிட்டு நாலேஜ் கிளியரா இருக்கணும்னு இந்த ஆழ்வார் ரொம்ப பார்ப்பாரு. ஸோ அவர் அதுதான் வந்து சொல்றார். அரியார் இந்த சமணருக்கு இது தெரியல அதெல்லாம் அந்த மாதிரி சொல்றாரு. நீங்க போக போக பார்ப்பீங்க நிறைய அந்த அவருடைய பக்தி வந்து அந்த ஞானம் பேஸ்ட் பக்தி. அவருடைய புரிஞ்சுக்கணும், கரெக்டா தெரிஞ்சுக்கணும், கிளியர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்ப்பார். அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஜெயினர் பௌத்தரை விட கொஞ்சம் சைவரை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசுற வழக்கம் உண்டு. ஏன்னா பரம்பரையா இந்தியா பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, ஆகாது, எனிமி கண்ட்ரி. ஓகே, ஆனா அந்த பக்கத்து வீட்டுல இருக்கான் பாருங்க நம்ம பங்காளி, அவன் பேர்ல நமக்கு வரவும் பாகிஸ்தான்காரங்க மேல போகவும் வராது. ஸோ ஜைனாஸ் அண்ட் பௌத்தாஸ் அங்க ஆகவே ஆகாது. ஆனா நமக்கு கோவம் வந்து நம்ம அந்த பங்காளி மேல வரும். பங்காளினா இங்க இருந்து சைவம், இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும், ரைட்? ஏன்னா இந்த மாதிரியான வேர்சஸ் வந்து சைவத்திலையும் உண்டு. ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சம்பந்தர், இது வந்து ப்ரூவ் பண்றதுக்காக சம்பந்தர் எழுதின ஒரு தேவாரத்துல இருந்து ஒரு இது கொண்டு வந்திருக்கேன். பட் முதல் 2 வரி மட்டும் படிக்கிறேன் இங்க. ஸோ புத்தரோடு புன் சமணர் பொய்முறையே உரைத்து பித்தராக கண்டுகந்த வெற்றிமை என்னை கொல் ஆம் அப்படிங்கிறார். இது வந்து சம்பந்தர் டைரக்டா பரமசிவனார்கிட்ட பேசுறார். இது என்ன உன் வெற்றிமைனா நேச்சர். இது நம்மளுடைய நேச்சர் இப்படி இருக்கு. ஏன் என்ன பண்ணார்? கண்டு உகந்த, பார்த்து ரசிக்கிறார் பரமசிவனார் அப்படிங்கிறார். என்னத்தை பார்த்து ரசிக்கிறார்? இந்த புத்தரோட, அதாவது பௌத்தர், இந்த பௌத்தர்களோட புன் சமணர். புன்னா இன்ஃபீரியர், லோலின்னு அர்த்தம். இந்த லோலியான ஜெயினர் என்ன பண்றாங்க? பொய்முறையே உரைத்து, பொய்யா சொல்லி திரிஞ்சு பித்தராக வைத்தியம் முடிச்சு திரியிறான். அதை பார்த்து நீ சந்தோஷப்படுறிய, என்ன நேச்சர் உன்னோடது அப்படிங்கிறார் சம்பந்தர் வந்து சொல்றார். பட் நீ நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, he didn't say anything about the Vaishnavas. நான் பார்த்த வரணும், the Shaiva poets don't say much about the Vaishnava poets. Of course, நாராயணன் வந்து inferior to Shiva அப்படின்லாம் சொல்றது உண்டு, but they don't go and virulently attack. இது one of the soft poems in the Devaram. இதோட பயங்கரமான அட்டாக்ஸ்லாம் உண்டு பௌத்தர் ஜைனர் மேல. So that's another point I wanted to point out. Okay, being very sure that Jainas also did the same, and the Buddhas did the same, all the Vaidika matams. But just to point out how things were, 6வது 7வது நூற்றாண்டுலனா இப்படி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இவர் வந்து ஏன் இப்படி பண்றார் அப்படின்னு பார்த்தா, இந்த பாசனம் பாருங்க, இது அவர் எழுதின 2
ஆழ்வார் பேசுறாங்க. சாக்கியம் கற்றோம், சமன் கற்றோம், சங்கரனாராக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கண் கரியானை சேர்ந்தோம், யாம் தீதிலனே எங்கட்கு அரியது ஒன்று இல். அப்படின்னா ஆரம்பம் உங்களுக்கு புரியும். சாக்கியம் கற்றோம், சாக்கியம்னா ஜெயினிசம், அது கற்றோம். பாருங்க, இந்த நாலேஜ், ஒரு நாலேஜ் பேஸ், அவருக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுன்றது தான் அவருக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது சமன் கற்றோம், சாரி முதல் சாக்கியம்னா இங்க வந்து சாக்கியாவதி பௌத்தர், அடுத்தது சமன் கற்றோம், ஜெயினத்தை பத்தி நாங்க கற்றுக்கிறோம். நாங்கன்னு சொல்றது தன்னை தான் சொல்றார். அதுக்கு அடுத்தது எதையோ ஆராய்ந்தோங்கிறார். என்ன ஆராய்ந்தார்? ஆகம நூல். நூல் யார் எழுதின நூல்? சங்கரனார் ஆக்கிய, சங்கரன் பரமசிவனார் எழுதிய நூலை இதெல்லாம் ஆராய்ச்சிருக்கோம் அப்படிங்கிறார். பாக்கியத்தால் நல்ல வேலை என்ன ஆச்சு? செங்கண் கரியானை சேர்ந்தோம். நாங்க சேர்ந்துட்டோம். யாரை சேர்ந்தோம்? செங்கண் கரியான். கரியான்னாலே சங்க தமிழ்ல எல்லாமே வந்து பெருமாள் தான், கருப்பா இருக்கிறவன் அப்படின்றாங்க. சிவப்பு கண்ணுடைய பெருமாள். யாம் தீதிலனே, எங்களுக்கு இப்போ வந்து எனக்கு இனிமேல் கெட்டது அப்படின்றது இல்லை. இனிமேல் போச்சு, கெட்டதெல்லாம் போச்சு. எங்களுக்கு அரியது ஒன்று இல்லை. ஒரு விஷயமும் எங்களுக்கு இனிமேல் கஷ்டம்ன்றதே கிடையாது. எல்லாமே எங்களுக்கு சுலபமா சாதிக்கக்கூடியது தான் அப்படின்ற மாதிரி இங்க வந்து சொல்லியிருக்காரு. ஸோ as I said, இதை வந்து again emphasis on the knowledge இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். வழக்கம் போல மற்றங்களை கொஞ்சம் இது பண்ணி பேசுறாரு. அப்பதான் கொஞ்சம் தோணுச்சு, மேபி எல்லா மதத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியில் இந்த வைஷ்ணவம் தான் அப்படின்னு வந்து இந்த சீல் ஆஃப் த கான்வெர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்றாரோ அப்படின்னு தோணுச்சு. ஓகே, தட்ஸ் ஒன் ஆஃப் தி ஐடியாஸ் ஐ ஹேட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஆக்சுவலி இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஸ்டோரி இவர் வந்து சிவவாக்கியர் அப்படின்னு பேரோட இருந்தார் அப்படின்னு வைஷ்ணவத்துல சில கதைகள் உண்டு, சைவத்திலையும் சில கதைகள் உண்டு. ஐ தாட் ஒரு சில கதைகள் சொல்றேன். வைஷ்ணவத்துல என்ன கதைகள் லேட்டர் ஒர்க்ஸ், குரு பரம்பரா பிரபாவத்தில் இருக்காது. பன்னீரார் அப்படி குரு பரம்பரா பிரபாவம் ஒரு 16th 17th century ஒர்க் இருக்கு. பிரபன்னாமிருத்தம்னு ஒரு சான்ஸ்கிரிட் ஒர்க் இருக்கு. அதுலலாம் வந்து ஒரு கதை என்ன இருக்கு அப்படின்னா, இவர் வந்து வேற வேற மதத்தெல்லாம் ட்ரை பண்றாரு. இப்போ நாராயணனுக்கு ஐயோ பாவம் இப்படி தப்பான பாதையில போறானே அப்படின்னு சொல்லிட்டு பேயாழ்வாரை அனுப்பிச்சு வைக்கிறார். பேயாழ்வார் வந்து இவர் நேரா போய் நீ இல்லை நீ பண்றது தப்பு அப்படின்னா இவர் கேட்க மாட்டார். இவருக்கு வந்து நம்ம வேற விதமா தான் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்றாரு, ஒரு நாள் அவர் கண்ணில் படும்படி அவர் என்ன பண்றாரு, அந்த சமயத்துல திருமழிசை ஆழ்வார் உட்காந்து ஏதோ மெடிடேஷன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ மோட்சம் கிடைக்கும். பேயாழ்வார் வந்து என்ன பண்றாரு, ஒரு செடி எடுத்து தலைகீழ நட்டு அதுக்கு ஓட்டையுள்ள உள்ள ஒரு பானையில நீர் எடுத்து அதுக்கு தண்ணி ஊத்துறாம அந்த மாதிரி மூவ் பண்றாரு. இவர் பார்த்துட்டு உனக்கு என்ன மூசா, என்ன இப்படி பண்ற, பேர் கீழே இருக்கணும், ஓட்டை இருக்கிற பானத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு வரீங்க, உனக்கு ஏதாவது இதாக எடுத்தா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியா, இந்த சித்து வேலை அது இதெல்லாம் வச்சு மோட்சம் அடையணும் பரம்பொருளை அடையணும்னு நீ பாக்குறியே, அது மட்டும் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையா அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்ல வரீங்க அப்படின் போது ஸோ ஹீ எக்ஸ்பிளைன்ஸ், பேயாழ்வார் எக்ஸ்பிளைன் பண்ணி அதனால இவர் வைணவத்துக்கு வந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுக்கு முன்னாடி சிவபாக்கியரா இருந்தாருன்னு ஒரு கதை. சைவ சைட்ல பாத்தீங்கன்னா இல்ல இவர் ஆழ்வாரா இருந்தவர் அதுக்கப்புறம் திருந்தி சிவபாக்கியரா ஆனார். அதுவும் சும்மா சாதாரண சிவபாக்கியர்லாம் இல்ல, சித்தர்கள்ல ஒருத்தரா இருந்தார். அவர் வந்து 500 பாசனம் அந்த மாதிரி எழுதியிருக்கார். ஆக்சுவலா எழுதியிருக்கார். அந்த புக் பப்ளிஷ்ட் ஐ ஈவன் காட் தட் புக். சிவபாக்கியர் பாடல்கள் பார்த்தா அப்படியே திருச்சந்த விருத்தம் மாதிரியே இருக்கும், அப்படியே அதே மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் சேம் பர்சன் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். அவரை பற்றி இந்த மாதிரி கதைகள்லாம் சொன்னால் உட்காந்து பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ கதைகள் அவரை பற்றி இருக்கு. பிகாஸ் வி டோன்ட் நோ மச் அண்ட் ஹி வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. அதனால ஓகே, எனிவே enough of digressions. Next please. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். இப்போ வந்து அவருடைய அந்த ப்ரொவோகேட்டிவ் வெர்சஸ் ஏற்கனவே ஒன்று பார்த்தாச்சு நம்ம, இந்த அரியார் சமணர் எட்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ அரியார் சமணர் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுலேயே வந்து அவர் ப்ரொவோகேட்டிவாக தான் பேசுகிறார், வம்புக்கு எடுக்கிற மாதிரி தான் பேசுகிறார். ஏன்னா ஒரு சைவம் முன்னாடி நின்று பேசினா வந்து he is not going to be happy, right? இப்போ இன்னும் அந்த மாதிரி கிரிட்டிசிசமும் உண்டு. அடுத்தது இவருக்குன்னு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருந்தது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லைன்னா அதையும் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவார், தைரியமா சொல்வார், நீ யாருடா நான் சொல்றேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பாசனம் இது. நான் கொண்டு மானிடம் பாடேன்
நலமாக தீக்கொண்ட செஞ்சடையான் சென்று என்றும் பூக்கொண்டு வல்லவாரேத்த மகிழாத வைகுந்தச் செல்வனார் சேவடி மேல் பாட்டு. எடுத்தெடுப்புக்கு என்ன சொல்றார்? நான் கொண்டு மானிடம் பாடி, இந்த வாயால மனுஷால நான் பாட மாட்டேன். ஓகே, யார பாடுவார்? பின்ன யார் பேர்ல இந்த நான் வந்து இருக்கும் அப்படின்னா கடைசி வார்த்தை பாட்டு. யார் பேர்ல பாட்டு? சேவடி மேல் பாட்டு. அந்த சிவந்த அடி இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் பாடுவார். யாருடைய சிவந்த அடி? வைகுந்த செல்வனா. இந்த வைகுந்தத்துல உட்கார்ந்து இருக்கான் இல்லையா, அவனை பத்தி மட்டும்தான் என் பாட்டு இருக்கும். அந்த பாட்டு மட்டும்தான் என் நாவல் இருக்கும். அந்த நாக்குல அந்த நாக்கை வச்சு வேற யாரையும் பாட மாட்டேன். அப்படி நம்ம எடுத்துக்கணும். பாசுரம் வந்து இந்த சேவடி மேல் பாட்டு நான் கொண்டு மானிடம் பாடு. அப்படியா இருக்கப்பட்ட அந்த நாக்குனால வேற மனுஷால பாட மாட்டேன் அப்படின்ற. சும்மா இதோட போயிருக்கலாம்ல, இதோட போயிருக்கலாம் இல்லையா? காலுக்கு காலை நீட்டி மறுபடியும் சிவனும் அபகரிக்கிறாரு. இருக்கிறாரா? என்ன சொல்றாரு? யார் இந்த வந்து வைகுந்த செல்வனார்னா மகிழாத வைகுந்த செல்வனார். இதையும் பார்த்து சந்தோஷப்படாத செல்வனார். யார் எதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்? இந்த தீ கொண்ட செஞ்சடையான் இருக்கான் இல்லையா, செஞ்சடைனா சிவப்பான முடியும், லாக்ஸ் ஆஃப் ஹேர், சிவனுக்கு இருக்கக்கூடியது. தீ கொண்ட கையில வந்து தீயும் வச்சிருப்பார். இந்த தீ கொண்ட செஞ்சடையான் சென்று அவன் தானா போய் என்றும் பூ கொண்டு, எப்பவுமே பூ போட்டு வல்லவாறு ஏத்த புகழலாம். எப்படி வல்லவாறு? வல்ல அப்படின்னா as much as he can, முடிஞ்ச அளவுக்கு ஏத்துறாரு. ஓகே, பூ கொண்டு பரமசிவனார் தன்னால முடிஞ்ச அளவுக்கு புகழறார். அப்படி புகழ்ந்தும் மகிழாத வைகுந்த செல்வனார், நாட் பாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைகுந்த செல்வனார நான் போய் பாட போறேன். சொல்லாத விஷயம் என்னன்னா, நான் பாடினா குடுகுடு ஓடி வந்துருவார். வைகுந்தத்துல இருக்கலாம், இங்க ஓடி வந்துடுவார் என் பாட்டுக்கு. ஏன்னா நான் வேற யாரையும் பாடுறது கிடையாது, சிவனை பாடுறது கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா சிவனே வந்து பெருமாள்கிட்ட ஏதோ வேண்டதா இங்க இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஐ அம் நாட் கோயிங் டு ஆஸ்க் ஹிம். அதே மாதிரி மானிடத்தையும் பாடுறேன். மானிடம்னா யாருங்க? ராஜாவா இருக்கும். நீ ராஜா, நீ இவன், நீ அவ்வளோ பெரிய இவன், அப்படி இப்படின்ற மாதிரி நான் வந்து பாட மாட்டேன். ஆப்வியஸ்லி வேற யாருமே வேண்டாம், பெருமாள் மட்டும் தானா நான் இப்படி சொடக்கு போட்டு தான் பெருமாள் ஏன் ஓடி வருவார் அப்படின்றது தான் அவர் சொல்றார். இதுல விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல இருந்தே, சங்க காலத்துல இருந்தே வழக்கம் உண்டு புலவர்களுக்கு. என்ன வழக்கம் அப்படின்னா, நிறைய பயின்றிருப்பான். நிறைய பயின்றதை வந்து எப்படி வந்து சம்பாதிக்கிறது, எப்படி ஜீவாதாரம் அப்படின்னா, they went and met people. ராஜாக்களையோ ஒரு ஜமீன்தாரையோ, அது வந்து ஒரு 17th பிரிட்டிஷ் பீரியட் வரும் அது இருந்தது. நிறைய படிச்சு போயிட்டா இருக்கக்கூடியப்போ போய் பாட்டு பாடி, இந்த கோர்ட் போயிட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய அந்த பிரிட்டிஷ் பீரியட் வரலும் இருந்தது. ஆதி காலத்துல இருந்து உண்டு. போய் ஒரு ராஜாவை பத்தி பாடி, ராஜா கொடுக்குற அந்த சம்பாவனையை வச்சுதான் வாழ்க்கை நடத்துறதுன்றது ஆதி காலத்துல இருந்து உண்டு. இவர் வந்து அதை வந்து திட்டுறாரு. பேசிக்கலி இவர் அதை தான் பண்றாரு. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது ஔவையாரோட பாட்டு. இது அகநானூறுன்னு நினைக்கிறேன். புறநானூறுல இருக்கு. இது வந்து முழுக்க படிக்கல. விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஔவையார் சொல்றது என்னன்னா, இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படின்ற ராஜாவை பத்தி ஔவையார் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல நாள் போனாலும், அதுவும் நான் மட்டும் தனியா போல, நிறைய பேரை அழைச்சிட்டு போனா கூட அந்த ராஜா எப்படின்னா, முதல் நாள் என்ன பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா வரவேற்கிறானோ அதே மாதிரி வரவேற்கிறான். அதே மாதிரி ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். பொருள் இன்னைக்கு நமக்கு கொடுப்பான், இல்லைன்னா நாளைக்கு கொடுப்பான், என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தான், நம்ம கொடுக்காமலாம் விடவே மாட்டான். அப்பேற்பட்ட ஒரு ஜெனரஸான ராஜா அப்படின்னு ஔவையார் வந்து இந்த ராஜாவை பத்தி சொல்றான். ஓகே, இதைத்தான் வந்து நம்ம ஆழ்வார் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. நான் அந்த வாயை வச்சு பெருமாளை பத்தி, பெருமாளுடைய பாதங்களை பத்தி பாட வேண்டிய வாயை வச்சு இந்த மாதிரி ராஜாவெல்லாம் வந்து நான் பாட மாட்டேன் அப்படிங்கிற. திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். லிட்டரான் ஏன் அப்படின்னு உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட். இவர் வந்து மற்ற மதங்களை படிச்சார் இல்லையா, மற்ற மதங்களை பிராக்டிஸ் பண்ற பீப்புளையும் படிச்சார் இல்லையா. பெருமாள் யார் கூப்பிட்டு வச்சிருப்பாரா?
விட்டு வச்சிருப்பாரு நினைக்கிறேன். பெருமாளையும் விட்டு வைக்கல பாருங்க. அதுதான் சில பேர் சிலது பார்க்க போறோம். சொல்றார், எனக்காவாராக ஒருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மற்றல்லா புனக்காயா வண்ணனே உன்னை பிறர் அறியார் என்மதிக்கு பெண்ணெல்லாம் உண்டோ விலை அப்படிங்கிறார். என்ன சொல்றார் இங்க? ஆதல் ஆவார் அப்படின்னா டு பி ஈக்குவல், சமமா இருக்கிறது. எனக்காவார் ஆர் ஒருவர், எனக்கு யார் சமம் அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு, பெருமாள் கூட சமம் இல்லையா? ஐயோ, அவர் வந்து அவருக்கு சமம். தெய்வங்கள்லாம் அப்படிலாம் பார்க்கல, அவருக்கு அவரே நிகர். என்னன்னு பார்த்தா இந்த ஜீவாத்மா என்னன்னு பார்த்தா எனக்கு அவர் கூட நிகர் கிடையாது. நான் தனி ட்ராக்ல நான் போறேன் அப்படிங்கிறார். ஏன்? மறுபடியும் இந்த ஐடியா ஆஃப் நாலேஜ் வருது. புனர்காயா வண்ணனே அப்படின்னு கூப்பிடுறாரு. காயா மலர் வந்து நல்ல ப்ளூவா இருக்கும். அந்த ப்ளூ கலர்ல இருக்க பெருமாளை சொல்றாரு. புனர்காயா வண்ணனே உன்னை பிறர் அறியார். உனக்கு உன்னை யாருக்குமே தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும். ஓகே, எனக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால எனக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. உன்னை தெரிஞ்ச என்னுடைய அந்த அறிவு இருக்கு பாரு, இந்த மதி, என் மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலை. மொத்த ஆகாசமும் விலை கொடுத்தாலும் என்னுடைய அந்த அறிவுக்கு ஈடாகாது. ஏன்? எனக்கும் உன்னை தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, எனக்கும் உன்னை தெரியும். அதனாலதான் நான் வந்து எப்பேற்பட்ட ஆள், எனக்கு நீ கூட எனக்கு நிகர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன். வியாக்கியாதாஸ் வந்து கொஞ்சம் அப்படி சாஃப்டாலாம் மாத்தி சொல்றது உண்டு. பட் தி ஐடியா இஸ் திஸ். வியாக்கியாதாக்கள் சொல்றது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. பட் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பார்த்தீங்கன்னா ஒரு சொல்ற விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இன்னமும் விடல, பெருமாளை இன்னும் முடிச்சு இன்னும் சொல்றாரு பாருங்க. இன்றாக நாளையேயாக இனிச்சிறிதும் நின்றாக நின்னருள் என் பாலதே நன்றாக நான் உன்னை அன்றி இலை கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி இலை. பேசிக்கலா என்ன சொல்றாரு? இன்றாக இன்னைக்கா இருக்கட்டும், நாளையேயாக நாளைக்கா இருக்கட்டும், இனிச்சிறிதும் நின்றாக இன்னும் கொஞ்ச நாள் போயாகட்டும், நின் அருள் உன்னுடைய அருள் என் பாலதே என் பக்கத்துல தான் வந்தாகணும். என்ன விட்டா நீ வேற யாருக்கு போய் அருள் பண்ண போற? இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம், எனக்கு தான் நீ அருள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறார். அதோட நிக்கலாம்ல நிக்கிறார். நன்றாக நல்ல விஷயம். என்ன நல்ல விஷயம்? நான் உன்னை அன்றி இல்லை. நீ இல்லாம நான் இல்லை, பெருமாள் இல்லாம நான் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். நன்றாக நல்லது. நாராயணனே நாராயணா நீ என்னை அன்றி இல்லை. நீ கூட நான் இல்லைன்னா நீ ஒன்றும் கிடையாது தெரியுமா அப்படிங்கிறார். இது வியாக்கியாதாஸ் கொஞ்சம் சாஃப்டா வந்து வியாக்கியாதாஸ் சொல்ற இந்த காமெண்டேட்டர் சொல்ற விஷயம் அப்படின்னா என்னன்னா, இல்ல அவர் வந்து ஆக்சுவலா என்ன சொல்ல வர, என்னுடைய பக்திக்கு என்னுடைய அந்த உன்னுடைய கருணைக்கு இலக்குனா, கருணையை வந்து கேட்கறது ஆக்சுவலா ஐ ரீட் இட் அவுட் இட்ஸ் ஈஸி. இப்போ பிரதிவாதி பயங்கர மன்னராச்சாரியர் இருக்கார். அவர் என்ன சொல்றார்? உன்னுடைய அருளுக்கு நான் தான் இலக்கு, அதே மாதிரி என்னுடைய வேண்டுகோளுக்கு உன்னருளே இலக்கு. நான் கேட்கறது உன்னருள், நீ கொடுக்கறது உன்னருள் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் சொல்ற விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஓகே நீ இல்லாம நான் நல்லா ஒத்துக்கிறேன், ஆனா நான் இல்லாம நீ இப்படி இருப்ப அப்படின்னு. எனக்கு இதுல என்ன தோணுச்ச விஷயம் அப்படின்னா, அந்த பிரதிசம்பந்தி அப்படின்னு சொல்றது உண்டு வைஷ்ணவத்தில். இப்போ நீங்க வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன புரியும்? ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னா ஓ ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு தோணும் இல்லையா? ஓ த ஃபாதர் அப்படின்னா ஓ சன் இருக்கும், டாட்டர் இருக்கும். மாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்டா இருக்கும், இல்லைன்னா சிஷ்யனா இருக்கும், இல்லைன்னா வேலைக்காரனா இருக்கும். எஜமான் அப்படின்னா வேலைக்காரன் இருக்கும். இப்போ சரி, இவர் வந்து ஹி டிபெண்ட்ஸ் ஆன் பெருமாள், பெருமாள்னால தான் இருக்காரு, இல்லைன்னா இல்லை. பெருமாள் சுவாமின்றதுக்கு தாசன் இல்லைன்னா சுவாமி எப்படி இருப்பார்? உலகத்துல சுவாமி இல்லைன்னா தாசனே இல்லைன்னா சுவாமி எங்க இருந்து வருவார்? அதைத்தான் இவர் சொல்றாரோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. இன்னொரு நைஸ் திங் என்ன வந்து பார்த்தேன் அப்படின்னா, சில நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது வந்து அந்த அவர் சொன்ன விஷயம் வந்து இந்த ஸ்லோகம் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. அதனால தான் இந்த
போகணும். அங்கே ஒரு தடவை போனப்போ நடைய சாத்தியிருக்காங்க. வந்துச்சான் கோவம். வந்த கோவத்தில் சொல்லியிருக்கான், ஐஸ்வர்ய மத மத்தோசி மாம் அவஜ்ஞாய வர்த்தசே உபஸ்திதேஷு பௌத்தேஷு மததீனா தவ ஸ்திதி. நீ பெரிய இவன் பெரிய ஈஸ்வரன் அப்படின்றதுல உனக்கு மதம் ஏறி போயிருக்கு. பௌத்தாலாம் வந்தா நீ இருக்கன்றதே நான் சொல்லிதான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு வந்து அவன் சொல்றான். ஏன்னா அந்த காலத்துல வந்து நிறைய டிபேட் எல்லாம் இருக்கும். பௌத்தர் வந்து கடவுள் ஒன்று கிடையாது அப்படி இப்படின்லாம் உட்காந்து சொல்லுவான். நீ இருக்கன்றதே நான் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கணும், நான் இல்லைன்னா நீ கிடையவே கிடையாதுன்ற மாதிரி உதயன் சொன்னான். எனக்கு தோணும் அப்பப்போ திருமணிசையாளர் மாதிரி ஒரு பேர் வழி போட்டிருக்கிறான் அப்படின்னு. ஜஸ்ட் வாண்டட் டு பாயிண்ட் தட் அவுட். சேம் ஸ்பிரிட். பெருமாள் மேல ஆசையில தான் இதெல்லாம் சொல்றது. ஆப்வியஸ்லி இதுல நிறைய சீக்கினஸ் இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் யூ திங்க். ஐ திங்க் திஸ் இஸ் வெரி சீக்கி. நீங்க பாத்தீங்கன்னா குலசேகரர் அழுவாரே, இன்னைக்கு நான் ஸ்ரீரங்கம் வர போறேன், இன்னைக்கு வர போறேன்னு தெரியுது அப்படின்னு நம்மளோட அப்படியே உருகுவார். இவரா போயா அப்படின்னு மாதிரி பெருமாளையே பார்த்து. அதுதான் சீக்கினஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ண. நெக்ஸ்ட் அதோட விட்டாரா விடல. ஆர்டர் வேற பெருமாள் போடுவார். இங்க ஒரு மாமி வந்து இந்த இந்த பாசனத்தை சொல்லியாச்சு, மறுபடியும் சொல்றேன். இவர் வந்து கும்பகோணம் போயிருக்கார் கூட. திருக்குடந்தையில கோயில் போனா பெருமாளுக்கு இவ்வளவு திமிரு இருக்கணும். எழுந்திருச்சு வாழை வந்து ஒரு உபகாரம் கூட தோணி ஒரு எழுந்திருச்சு நின்று உபசரிக்கல. கோவம் வந்துருச்சு ஆழ்வார். என்ன சொல்றார்? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞானமேனமாய் இடந்தவை குடுங்கவோ விலங்கு மால்வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் இடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. என்ன சொல்றார்? நடந்த கால்கள் நொந்தவோ, கால் நடந்துச்சே அதனால வலிக்கிறதா? எப்ப நடந்தா? ராமனா நடந்தான், வாமனா நடந்தான், கால் வலிக்குதா? நடுங்க ஞானம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ. இந்த ஏனமா இந்த வந்து வராக அவதாரம் எடுத்து இந்த ஞானம் முழுக்க நடுங்க அந்த அந்த அர்த்த டிக் பண்ணி எடுத்தியே, இழந்தமை அதை எடுத்தியே. அப்போ உன்னுடைய உடம்புக்கு ரொம்ப குலுங்கி போயிட்டா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா, விலங்குமால் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு. ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. குடந்தை எப்படி இருக்கு எல்லாம் சொல்லிட்டு அந்த குடந்தையில கிடந்தவாறு சைனஜன் இருக்கிய எழுந்திருந்து பேசு. எழுந்திருந்து பேசு, வந்திருக்கேன்ல எழுந்திருந்து பேசு அப்படின்னு வியாக்கியாத்தா சொல்றதுன்னா அந்த நேரத்துல பார்த்து எழுச்சாராம் பெருமாள். வாடி கேசனே, ஐயோ நீ நல்லா மங்களா சாஸ்திரம் போட வேண்டார் அப்படின்னு சொல்றது. பட் ஸ்டில் ஆர்டர் வந்து முதல்ல ஆர்டர் வந்துருது. என்ன செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லையா? ஏன் பெருமாளை தவிர வேற யாருமே கிடையாது, நான் இருக்கேன். அப்ப நான் வந்தா பெருமாள் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நான் கொடுக்குறேன் இல்ல, திருப்பி கொடு. அந்த மாதிரி அவர் இருக்கார். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். திருக்குடந்தை பெருமாள் இல்லையா? இவர் வந்து கொஞ்சம் எழுந்திருச்ச மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த போட்டோல அந்த வஸ்திரத்தினால சரியா தெரியல, பட் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இந்த சீக்கி வர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க திட்டு கிடையாது. இந்த ஏசுதல் அப்படிம்பாங்க இல்லையா, அது கிடையாது. நம்ம பார்த்தோம்னா அது கிடையாது. இந்த நிந்தா ஸ்துதி கூட கிடையாது. நிந்தா ஸ்துதினா புகழத்துக்கு பதிலாக திட்டுவாங்க இல்லையா, அது கூட கிடையாது. கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி. ஆமா பெருமாளை தவிர்த்து வேற யாரும் கிடையாதுன்னு இருக்கேன். இப்போ பெருமாளுக்கு வந்து எனக்கு தான் பண்ணணும், எனக்கு பண்ணா வேற யாருக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸோட இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் எடுத்து பேசுற மாதிரி இருக்கும். இட் ஆக்சுவலி இஸ் there is a lot of reverence there. This is what I pointed out. அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கிடையாது. இந்த மாதிரி எழுதுற பாசனங்கள்லாம் ரொம்ப கிடையாது அந்த பீரியட்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தாச்சு. அந்த டைம்ல கிடையாது. இப்போ சைவ சைட்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சுந்தரர் தெரிஞ்சிருக்கும், நாயன்மார். சுந்தரர் வந்து தேவாரத்துல இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பேசிக்கா அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபுல்லா படிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சிவன்கிட்ட நேரா பேசுறாரு. உன்னுடைய பக்தர்கள் வந்து நீ என்ன கொடுக்குறியோ கொடுக்கலையோ உன்னுடைய கடல்களை தான் வந்து வர்ஷிப் பண்றாங்க, அன்போட வர்ஷிப் பண்றது உண்டு. உனக்கு தெரியும் உன்னை தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு தெரியும். ஆனாலும் உனக்கு கருணை இல்லை. நீ கொஞ்சம் கூட அந்த ரைம் ஆர் ரீசன்
அப்படிங்கிற சுந்தரர் சொல்றார். ஸோ இது வந்து திருமழிசை ஆழ்வாருக்கு அப்புறம் வந்த வேர்சஸ்ல இந்த மாதிரி உண்டு. ஐ திங்க் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு ரைட் ஜிகே வேர்சஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய உண்டு. காலமேக புலவர்லாம் 15th centuryலாம் நிறையவே நக்கல் நையாண்டிலாம் நிறைய உண்டு. பட் திருமழிசை ஆழ்வார் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட், இஃப் நாட் தி ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ தேர்ட் பார்ட்டுக்கு வரும். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியார் இப்படி இன்டர்பிரட் பண்ணியிருக்கா சில பாசுரங்களை அப்படின்னு. இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்ரீ வைஷ்ணவ லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்தா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உண்டு. முதல்ல வந்தது வந்து வியாக்கியானங்கள். மணிப்பிரவாளம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மணிப்பிரவாளம்னா தமிழ் தான். தமிழ்ல நிறைய சம்ஸ்கிருதமா நிறைய சம்ஸ்கிருதம் கலந்து இருக்கும். மணிப்பிரவாளத்தை எழுத ஆரம்பிச்சது நிறைய யூஸ் பண்ணது ஸ்ரீ வைஷ்ணவாஸ். ஸோ ஸ்ரீ வைஷ்ணவாஸ் முதல்ல மணிப்பிரவாளத்தில் எழுத ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா வியாக்கியானங்கள், காமெண்ட்ரிஸ், 4000 திவ்ய பிரபந்தங்கள், அப்புறம் வேற வேற கிரந்தங்களுக்கு காமெண்ட்ரிஸ் எழுதுறது. இப்போ வந்து கிரந்தங்கள் ஒரு டைப், அதுக்கப்புறம் இந்த ரகசிய கிரந்தங்கள் உண்டு. அது வந்து தியோலாஜிக்கல் ட்ரீட்டிசஸ், அதுக்குள்ள போக வேண்டாம். அந்த மாதிரி எழுத்தும் மணிப்பிரவாளத்தில் உண்டு. ஸ்ரீமத் ராசத்ரேசாமோ ஸ்ரீவச்சனபூஷமோ அதெல்லாம் உண்டு. அதுவும் இல்லாமல் இந்த ஹெகியோகிராஃபிக் டெக்ஸ்ட் அப்படின்னு போடுறதுனால குரு பரம்பரை, அதுதான் ஹெகியோகிராஃபிக் டெக்ஸ்ட். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கதையெல்லாம் சொல்றது கூட மணிப்பிரவாளத்தை யூஸ் பண்ணி எழுதுனது உண்டு. இப்போ நம்ம இந்த 2 டைப் ஆஃப் டெக்ஸ்ட்ல இந்த ஆழ்வாரை பற்றி சொல்லும்போது ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் வந்து என்ன எப்படி சொல்லியிருக்கா அப்படின்றத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். மெயினா வந்து பெரியவாச்சான் பிள்ளை. முதல்ல நம்ம வியாக்கியானத்தை பார்ப்போம். பெரியவாச்சான் பிள்ளைக்கு வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பேரு. ஏன்னா அவர் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் ஒரே ஆளா அவர் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் இல்லைன்னா இந்த பாசுரங்கள்லாம் சரியாவே புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகான். அவருக்கு வந்து பரமகாருணிகர்னு கூட பேர். ஏன்னா அவ்வளோ கருணையோட he spent his whole life basically writing these vyakyanas and other granthams. I hope everybody can hear me, right? Yeah. Okay. So அவர் வந்து 13th century மணிப்பிரவாளத்துல அவர் வந்து நிறைய சாதிச்சிருக்கார். ஓகே, முதல்ல அவர் வந்து ரொம்ப சாத்விகர். அதனால நீங்க பாருங்க அவர் என்ன பண்றாரு. திருமழிசை ஆழ்வார் ரொம்ப சாத்விகரா தன்னுடைய எஃபெக்ட் அவர் மேல பட்டு ஆழ்வார் அப்படிலாம் பேசல என்ன அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. ஓகே, அதை வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ இந்த பாசுரம் இப்பதான் பார்த்தோம் இல்லையா? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானமேனமாய் இழந்த மேய் குறுங்கவோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து பெரியவாச்சான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இன்னும் கால் ரொம்ப வலிச்சுட்டோ அதனால தான் எழுந்திரிக்க மாட்டியோ, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கிறதுனால எழுந்திரிக்கலையோ, அவதாரத்துல வந்து நீ நடந்தியே இதை தூக்குனியே அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் அவர் வந்து சொல்லலை. படுத்திருக்கானே பெருமாள், அச்சோ என்ன ஆச்சோ தெரியல, திரும்ப இன்னைக்கு உடம்புல வலி வந்துட்டா, கால் என்ன ஆயிடுச்சோ, நீ கொஞ்சம் எழுந்திரிச்சுனேன், நீ எழுந்திரிச்சு நீ நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்து எனக்கு நிம்மதி ஆயிடும் அப்படிங்கிறாரு. அவன் எழுந்திரிக்க ஆரம்பிச்சா போதும் பாடி கேசனே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணி படுத்துக்கோ அப்படிங்கிறார் அப்படின்னு பெரியவாச்சான் சொல்றாரு. எனக்கு என்ன தோணுன்னா, இவர் நல்லா போடா அப்படின்ட்டு போறாரு திருமழிசை ஆழ்வார். பெரியவாச்சான் பிள்ளை அவரும் இவ்வளவு சாத்திக்கிறனா சிச்சி ஆழ்வார் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார் என்ன அப்படின்னு வந்து அவருக்கு தோன்றதா எனக்கு. this is what I feel, so I have to say this. அவர் வந்து பெரியவாச்சான் பிள்ளை என்ன வேற சொல்றாரு, ஆழ்வாருடைய பரிவுனால அப்படி சொல்றாரு அப்படின்னு. பரிவா இவருக்கா? பெரிய ஆழ்வார் தான் பரவாயில்ல, பொங்கும் பரிவு அப்படின்பா. அப்படி பொங்கி வரும். ஐயோ கண்ணனுக்கு என்ன ஆயிடுமோ இந்த அசுரம் வந்துருவானோ அவன் வந்துருவானோ அப்படின்னு ஐயோ காப்பாத்திரமே என்ன பண்றது பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணா பல்லாண்டு பொங்கும் பரிவு அவருக்கு இருக்கு. ஓகே, இந்த திருமழிசை ஆழ்வார் நீ இல்லாம நான் இல்ல, ஓகே நான் இல்லாம நீ உண்டா அப்படின்றவருக்கு என்ன பொங்கு பரிவு. ஓ பெருமாள் போந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. பெருமாள் எங்க போச்சுக்கிட்டார், வேற ஒன்றும் இல்லை. ஓயா நான் பாத்துக்கிறேன். ஆழ்வாருடைய சப்போர்ட்னால ஐ வில் கண்டினியூ. ஓகே, இப்போ அடுத்த வேர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்ததுன்னா it will be easier. Anyway, அடுத்த இது ஆன் வந்துருமா? ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னொரு பாசுரம் இப்போ நான் வந்து சேவிக்கிறேன். இது ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பாசுரம்ஸ் இன் த ஹோல் ஆஃப் திவ்ய பிரபந்தம். நம்ம வெயிட் பண்ணணும் பாக்கலாம். அது வெயிட் தான் பண்ணியானோ. வெயிட் பண்றது எனக்கு ஒரு சின்ன பாயிண்ட். இந்த குழந்தை
திருக்குறளையிலே சொல்லிடு. ஆ. அது கும்பகோணத்தை சொல்றாடா இல்ல வேற ஏதாவது சிம்பாலிக் மீனிங்கா? இல்ல திருக்குடந்தைன்னா கும்பகோணம். கும்பகோணத்தை தான் சாரகபாணி சொல்றாரு. சாரகபாணி ஆறாவது படிச்சேன். ஆறாவது ஆழ்வார். ரொம்ப வருஷம் எழுது. சரி, தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து சொல்றது இல்லையா? ஆழ்வார் வந்து ஆறாவது ஆழ்வார்னு சுவாமி சொன்னார். அது வந்து என்ன பண்ணிட்டாரா, ஆக்சுவலா இந்த பாசுரம் எல்லாம் நடந்து அந்யோன்யம் ரொம்ப ஜாஸ்தி ரெண்டு பேருக்கும்ன்றதுனால இந்த பிரான் அப்படின்னு அவங்க பெருமாள் வச்சிருந்த பட்டத்தை ஆழ்வாருக்கு கொடுத்துட்டு ஆழ்வார்ன்ற பேரை அவர் எடுத்துட்டார். அதனால திருமழிசை ஆழ்வார் நான் சும்மா சொல்றேன், பட் ஹி இஸ் நோன் as திருமழிசை பிரான் இந்த சம்பிரதாயம். ஆறாவது ஆழ்வார்னு பெருமாளுக்கு ஆழ்வார். Okay, so next slide please. This is one of the best lines. Not best, I mean best pastorals. கொண்டை கொண்ட கோதை நீரு தேமுலாவு கூடிவோன் உண்டை கொண்ட அரங்க ஓட்டி உள் மகிழ்ந்த நாதனூர் நண்டை கொண்டு நாரை பேர வாடை பாய நீரமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. ஸோ இதுதான் இந்த திருச்சந்த விருத்தம்ங்கிறீங்க, அந்த விருத்தம் மீட்டர் இதுதான் அந்த ரித்மிக்கா இருக்கும் அது. ஸோ இது மெயின் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ரெண்டாவது வரியில இருக்குல்ல ஊர், நாதன் ஊர். எது நாதன் ஊர் எது அப்படின்னா லாஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டு இருக்கு பாருங்க, அரங்கமே. முதல் ரெண்டு வரி என்னன்னா எப்பேற்பட்ட நாதன் அப்படின்றது முதல் ரெண்டு வரி நாதனை டிஸ்கிரைப் பண்றார். அடுத்த ரெண்டு வரி அந்த அரங்கம் எப்பேற்பட்ட இடம் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றார். ஓகே, இப்ப நாதன் போறோம். நாதன் எப்பேற்பட்ட ஆள்? உள் மகிழ்ந்த, உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்ட நாதன். இதுக்காக சந்தோஷப்படுறார். If you go backwards, உண்டை கொண்டு அரங்க ஓட்டி. ஓட்டி அப்படின்னா இங்க வந்து டு டிஸ்பேட்ச், இந்த அம்பு விழுக்கிறோம் தொடுக்கிறோம் இல்லையா, அதுதான் ஓட்டு. ஓட விடுறது அப்படின்னா ஓட்டி, அம்பு விடுறதுக்கு பேர். இல்ல தூக்கி விட்டெறியறதுக்கு பேர். இந்த மாதிரி he threw something, என்னத்தையோ போட்டு சந்தோஷப்படுறார். என்ன பண்றார்? அரங்க ஓட்டி. அரங்கனா ப்ராப்பரா, இந்த முடியெல்லாம் அரங்க வெட்டுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, whatever, ப்ராப்பரா என்னத்தையோ விட்டெறிஞ்சு சந்தோஷப்பட்டிருக்காரு. என்ன எதை? உண்டை. உண்டைனா உருண்டை. இது எங்க விட்டெறிஞ்சிருக்கார்? கூனி கூன். கூன், இந்த மந்திரம் இருக்கல்ல ராமாயணத்துல, இந்த மந்திரையோட கூன் மேல இவர் என்ன பண்ணுவாரா, ராமனா இருக்கப்பட்ட சின்ன வயசுல மண்ணை உருட்டி உருட்டி மேல தூக்கி போடுவாராம். வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி சொல்லுவார், ஒரு பிள்ளை இருக்கும், எல்லா வார்த்தனமும் பண்ணும் போகும், அதுக்கு ஒண்ணுமே ஆகாது, இங்க போகும் அங்க ஓட மரத்துல ஏறும், அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. சாதுவா ஒரு பிள்ளை இருக்கும், ஒரு நாள் என்னமோ பார்த்துட்டு வரேன்னு போகும், போய் கையை உடச்சிட்டு வந்துடும். இந்த கண்ணன் பண்ணாத வேலை கிடையாது, நீல கிடையாது, அழும்பு கிடையாது, கண்ணனுக்கு ஒண்ணுமே ஆகினது இல்லை. இந்த ராமன் பாவம் ஒண்ணுமே பண்ணது கிடையாது. ஏதோ ஒரு மண் உருண்டை எடுத்து ஒருத்தி மேல போட்டான்னு அவ அவ்வளோ வருஷம் காத்திருந்து அதுக்கப்புறம் அவனை வந்து காட்டுக்கு வச்சா, 14 வருஷம் வச்சா அப்படின்பார். அந்த கதை இதுலதான் வருது. இது வந்து ராமாயணத்தோட கிடையாது, ஆழ்வாருக்கு தெரிஞ்ச விஷயம். ஆழ்வாருக்கு பெருமாள் வந்து நேரா காட்டுறதுனால ஆழ்வாருக்கு பல விஷயங்கள் தெரியும். ஸோ அந்த கூன் மேல அடிச்சு அந்த மண் உருண்டை அடிச்சு சந்தோஷப்பட்டார். இந்த ஆழ்வார் வந்து எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க. கூனி வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லாம கூனிய கூட வால்மீகி கூட இவ்வளவு அழகா சொல்லியிருக்க மாட்டார், சொல்லியிருப்பாரான்னு தெரியல. இவர் வந்து இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த கூனி எப்படி இருக்கான்னா, கொண்டை கொண்ட கோதை நீர். அந்த கொண்டை, அவ ஒரு கொண்டை இருக்கு அவளுக்கு, அந்த கொண்டை கொண்ட கோதை, அந்த கோதை இருக்கு, அதாவது மலர் மாலை மாதிரி இருக்கு. அது மேல என்ன இருக்கா, தேன் உலாவும். தேன்னா இங்க வந்து தேன், நம்ம குடிக்கிற தேன் அர்த்தம் இல்ல, தேனின்னு அர்த்தம். பீஸ். அவ வந்து கொண்டை போட்டு அதுல வந்து பூ சுத்தி அதுல வந்து வண்டுக்கள்லாம் அலையுது அப்படின்னு அவளுக்கு அவ்வளோ அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து, அப்படி இருக்கான அந்த நாதன், அந்த ராமன், அவனுடைய ஊர் எது அப்படின்னா அரங்கமே அப்படிங்கிற. இந்த அரங்கம் எப்பேற்பட்ட ஊர்? நீர் அரங்கம். வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள் அதிகமா இருக்கக்கூடிய அரங்கம். அந்த வாட்டர் பாடிஸ் எப்படி இருக்கும்? நம்ம இருக்கிற அந்த பூவை மாதிரி இருக்குமா? நோ. தன். அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம். தன்னா குளுமையா இருக்கக்கூடியது, கூல்னஸ், ரெண்டும் சேர்ந்தது. ஓகே, அங்க என்ன அந்த நீர்நிலைகள் எப்படி இருக்குன்னா, அங்க பெரிய ஆக்ஷனே நடக்குது, பெரிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ தேர்ட் லைன்ல போய் பார்த்தோம்னா, முதல்
வந்து நண்டை உண்டு, இந்த நண்டை போய் சாப்பிட்டுட்டு பேருதல்னா தள்ளி நடந்து போறது, மூவ் அவே, அங்கிருந்து நடந்து போறது. வாடை மீன் என்ன பண்ணுது, பாயுது, இங்கிருந்து அங்க பாயுது. அப்புறம் நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும். இந்த கெண்டை மீன் வந்து இங்கேயும் அங்கேயுமா மேயுது. எப்படி மேயுது அப்படின்னா, நீலமே அண்டை கொண்டு, அண்டை கொள்ளுதல்னா அடைக்கலம் கொள்ளுதல், அதை அண்டையா கொண்டு ரெஃப்யூஜா கொண்டு. நீ எது ரெஃப்யூஜா கொள்றதுன்னா நீலமே, நீலோத்பலம், அந்த வாட்டர் லிலி, ப்ளூ வாட்டர் லிலி, ப்ளூ நிலும்போ அப்படிம்பாங்க, அந்த வாட்டர் லிலியை கொண்டு அதை அடைக்கலமா கொண்டு. இப்படி தெரியாது இல்லையா, நானே வந்துச்சுன்னா தெரியாது, பிகாஸ் இட் இஸ் ரைட் அண்டர் த ப்ளூ நிலும்போ அப்படின்னு. அங்க இருந்தாலே அந்த ராமருடைய ஊர் எது அப்படின்னா இங்க இந்த அரங்கம். பியூட்டிஃபுல் பர்ஸ் இல்லையா, ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்ரீரங்கம் ஆல்சோ. இவ்வளோதான் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனால் வியாக்கியாத்தா கண்ணுக்கெல்லாம் இப்படி தெரியாது, இதை விட ரொம்ப ஜாஸ்தி தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது நான் வந்து ஒரு படமாவே போட்டுட்டேன், அதர்வைஸ் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எல்லாத்துக்குமே சிம்பாலிக்கா ஒரு மீனிங் உண்டு, அலெகோரி உண்டு அப்படின்றது வியாக்கியாத்தா பெரியவாச்சாரியோட நம்பிக்கை. அவர் வந்து என்ன சொல்றாரு, இப்போ அந்த நீர்நிலை இருக்குல்ல, அதுதான் நம்ம சம்சாரம். ஓகே, சம்சார கடல்ல நம்ம தான் ஆலப்பாயிரம் அப்படின்லாம் எல்லாருமே சொல்லியிருக்கோம். நீர்நிலைன்றது சம்சாரம். இங்க அந்த நாரை வந்து என்ன, நாரை வந்து ஜீவாத்மா. எப்படி எப்பேற்பட்ட ஜீவாத்மா, அகங்காரம் கொண்டுள்ள ஜீவாத்மா. அகங்காரம்னா நான்ற அகங்காரம் இல்லை, நான் இருக்கிறது, நான் பெருமாள் வடிவைன்ற எண்ணம் இல்லாம நான் தான் பண்ணேன், நான் கொண்டு பண்ணலாம் அப்படின்ற அந்த மாதிரி ஜீவாத்மா, அகங்காரம் கொண்ட அந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா என்ன பண்றான், நண்டை உண்டு, நண்டை சாப்பிடுறான். நண்டு எதுனா வேர்ல்ட்லி பிளஷர், இந்த விஷய சுகம் அப்படின்னு சொல்றது. சமோசா சாப்பிட்றதா இருக்கட்டும், சினிமா பார்க்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் விஷய சுகம். அதை சாப்பிட்டுட்டு அது இன்னும் கிறுக்கு பிடிக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தப்பிச்சு போன அந்த மீன் பேர் என்ன, வாடை மீன். வாடை மீன் வந்து வாடை பாய அப்படின்னு வரும் அந்த வருஷம். வாடை பாஞ்சு போகுது. வாடை யாருன்னா உபாசகன். உபாசகன்னா முன்னாடி சொன்னல பக்தி யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டு மீன்ஸ் தான். வைஷ்ணவத்துல மோட்சம் வேணும்னா 2 மீன்ஸ். ஒன்று வந்து பக்தி யோகம், நம்ம பண்ற பக்தி இல்லை, அது வேற. அந்த பக்தி யோகத்துல கர்ம யோகம், ஞான யோகம்லாம் கலந்துருக்கும். அது வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அது வந்து ஒரு தபஸ் மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்க. அது இன்னொன்று வந்து சரணாகதி. என்னால் ஒன்றும் முடியாது, ஆரம்பத்துலேயே பார்த்தோம், திருமழிசை ஆழ்வார் எனக்கு பக்தி யோகம்லாம் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது. பெருமாள் பார்த்தா நான் கெட்டியாக பிடிச்சிருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னா. மோட்சத்துக்கு 2 வழி. இந்த உபாசகன் யாருன்னா பக்தி யோகத்தை பண்றான். ஏன் உபாசகம் பாயறான் அப்படின்னா, அவன் வந்து மாட்டிக்கல, கொக்கு கிட்ட மாட்டிக்கல, அந்த நண்டை போய் சாப்பிட போறதுல ஹி இஸ் சேஃப். பட் ஸ்டில் அந்த உபாசகன் எப்படின்னா, பக்தி யோகம் பண்ணும்போது என்னன்னா, நானா கொண்டு பண்றேன், நான் பக்தி யோகம் பண்ணி, நான் தவம் பண்ணி, நான் பெருமாள் அடைய போறேன் அப்படின்னு அந்த அகங்காரம் கொஞ்சம் உண்டு. அப்ப அவனுக்கு அந்த பயமும் உண்டு. ஐயோ, அந்த சம்சாரத்துல வந்து மாட்டிக்க போறோம், அந்த கொக்கோ அந்த நண்டோ பிடிச்சிட போதுன்னு அந்த பயம் உண்டு. ஆனா சந்தோஷமா மேயறது யாருன்னா இந்த கெண்டை மீன். கெண்டை மீன் யாருன்னா சரணாகதி பண்ணுவேன். அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பெருமாளே நீ தான் எல்லாம் அப்படின்னு விட்டவன் தான் அந்த கெண்டை மீன். நீலமே அண்டை கொண்டுன்னு வந்ததுல அந்த நீலம்னா என்ன, அந்த வாட்டர் லில்லி யாருன்னா பெருமாள் தான் நீலம். அந்த பெருமாளை ரெஃப்யூஜா வச்சிருக்க இந்த கெண்டை மீன் என்ன பண்ணுது, மேயுது, ஜாலியா இங்க போகுது அங்க போகுது, நோ ப்ராப்ளம், பிகாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இப்படிதான் வந்து பெரியவாச்சாரியத்தை வியாக்கியானம் பண்றாங்க. நம்ம வந்து இப்படி சேவிச்சுட்டு போனா, ஓ நைஸ் டிஸ்கிரிப்ஷன், வெரி நைஸ் டிஸ்கிரிப்ஷன், சிச்சி இப்ப ஸ்ரீரங்கத்துல எல்லாமே இடிச்சு என்னென்னமோ நடனம் வருதெல்லாம் பேசிட்டு போவோம். வியாக்கியாத்தாவா இருக்கு,